ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் கமல்ஹாசன் நேற்று முன்தினம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் இந்த சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தன்னால் தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னும், சிறிய இடைவெளி எடுத்துக்கிறேன் அப்படின்னும், தான் கமிட் பண்ணியிருக்கிற சினிமா வேலைகள் அதிகமாக இருக்கிறதால இந்த முடிவு அப்படின்னும் சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து கமல்ஹாசன் பிக் பாஸ் ஷோவிலிருந்து தற்காலிகமாக விலகிட்டது பற்றி பலவிதமான ஒப்பீனியன் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துச்சு. அவர் 150 கோடி சம்பளம் கேட்டார், 200 கோடி சம்பளம் கேட்டார், அதனால தான் விஜய் டிவி அவரை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் வதந்திகளுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக விஜய் டிவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் கமல் சார், கடந்த 7 ஆண்டுகளாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுடைய அசாதாரணமான பங்களிப்பிற்கு ஸ்டார் விஜயுடைய ஒட்டுமொத்த குழு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, கவர்ச்சியான இருப்பு மற்றும் போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவருடனான உண்மையான ஈடுபாடு ஆகியவை நிகழ்ச்சியை மகத்தான வெற்றியடைய செய்வதில் முக்கிய பங்காற்றியுள்ளன. பார்வையாளர்களுடன் இணைவதற்கும் போட்டியாளர்களில் சிறந்தவர்களை வெளிப்படுத்துவதற்கும் உங்களின் திறமை பிக்பாஸ் தமிழை இந்தியாவின் முதன்மையான ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தனித்து நிற்க வைத்துள்ளது. உங்களின் முந்தைய சினிமா பொறுப்புகள் காரணமாக ஓய்வெடுப்பதற்கான உங்கள் முடிவு எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் உங்கள் இருப்பு பெரிதும் தவறவிடப்படும். ஆனால் பிக்பாஸ் தமிழின் தொகுப்பாளராக உங்களின் மரபு எங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும். உங்கள் சினிமா முயற்சிகள் மற்றும் எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். பிக்பாஸ் தமிழின் இந்த சீசன் நீங்கள் நிறுவிய வலுவான அடித்தளத்தின் மீது தொடர்ந்து செழித்து வளரும் என்பதை நாங்கள் உறுதியுடன் உள்ளோம். ஆழ்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களுடன் டீம் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த 8வது சீசனை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் விஜய் டிவி முடிவு பண்ணலையாமா. ஆல்ரெடி நடிகர் சூர்யா கிட்ட பேசியிருக்காங்க, ஆனால் அவரும் நோ சொல்லியிருக்காரு. அதே போல் நடிகர் சரத்குமார் இந்த சீசன் ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆடியன்ஸ் தரப்புலேருந்து இதை கேட்டு செம்ம ஷாக்கில் இருக்காங்க. ஏற்கனவே சிம்பு பிக் பாஸ் அல்டிமேட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதால அவரே ஹோஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. மேலும் நடிகர் விஜய் சேதுபதி சன் டிவியில் சில நிகழ்ச்சிகளை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவருக்கு டிவி ஷோஸ் அப்படிங்கிறது செட்டே ஆகலை. மேலும் அந்த ஷோஸும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து ரம்யா கிருஷ்ணன் தமிழ் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதால அவருக்கு எதுவும் வாய்ப்பு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன், சிம்பு, விஜய் சேதுபதி இவங்கள்லையோ அல்லது வேறு யார் ஹோஸ்ட் பண்ணால் இந்த சீசன் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.